ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சேலம் மாவட்டத்தை சார்ந்த 17 வயசு சிறுமி பார்த்திங்கன்னா 12th எக்ஸாம் முடித்து லீவில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் மூலிமா தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஆண் எடுத்து பேசுகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அது காதலாக மாறுது. இந்த ஆண் பார்த்திங்கன்னா அந்த பெண் இடத்துல உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், அப்புறம் மேலும் உன்னை படிக்க வைக்கிறேன் ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பொண்ணை ஏமாற்றிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோடைய பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் இந்த ஆண் வாங்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலிமா அந்த பெண்ணுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உன்னோட ஃபோட்டோலாம் லீக் பண்ணிடுன்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காரு. மேலும் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக சேலம் மாவட்டத்துக்கே போயிருக்காங்க. அங்கே ஒரு தனியார் விடுதியில் ரூம் எடுத்துகிட்டு நீயே வா, நம்ம 3 பேருமே சேர்ந்து ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கால் பண்ணி பேசியிருக்காங்க. நீ வராத பட்சத்தில் உன் ஃபோட்டோவை ஆன்லைனில் விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுறுத்திருக்காங்க. இந்த பொண்ணு பயந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர் இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்கள போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்போ சரியிலும் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலிமா தெரியாத ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் இல்லை உங்களோட பர்சனல் ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெற்றோர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற மொபைலில் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற மொபைல் மூலிமா ஏற்படுகிற பிரச்சனைகள் அநேகமாக இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுக்குற மொபைலில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றத பெற்றோர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது.